அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நம்ம ஒரு முக்கியமான ஸ்பாட்ல இருக்கங்க. அனல் வீசிட்டு இருக்குங்க. கொளுத்துற வெயிலா அப்படின்னு கேட்காதீங்க. அதை விட அதிக அளவுல அரசியல் அனல்ங்க. ஸோ எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்கவே சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் பல மாவட்டங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு பாயிண்ட்ஸுகளை கையில் எடுத்து அங்க பரப்புரையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சரி, களம் எப்படி இருக்கு, குறிப்பா தலைவர்களுடைய பரப்புரை எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சோம். அதை நம்ம ஆடியன்ஸ்ட கொண்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி, ஏதாவது ஒரு தலைவருடைய பரப்புரையில நம்ம பங்கெடுப்போம் அப்படின்னு யோசிச்சு சிவகங்கை மண்ணுக்கு வந்திருக்கோம். புரிஞ்சிருப்பீங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய தென்னந்தோப்பு சின்னம் அவங்களுடைய பயணத்தோட தான் நம்ம இன்னைக்கு இங்க இணைஞ்சிருக்கோம். அவங்களுடைய பரப்புரை எப்படி இருக்கு, எப்படி தயாராகிறாங்க, குறிப்பா தலைவர்கள் எப்படி மக்கள்கிட்ட என்னென்ன விஷயங்களை கொண்டு போறாங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு போறாங்க, அங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன, இப்படி பலவற்றையுமே இன்றைய டிராவல்ல நம்ம விரிவாக பார்க்கலாங்க. உங்கள் சகோ இளங்கோவன். பயணிப்போம். தமிழ்நாடு அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அனாதையாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. சாராயம், கஞ்சா, மது போதைகளால் இன்றைக்கு இளைய தலைமுறை தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் சிம்ம சொப்பனமாக எம் உயிரினும் மேலான தங்க தாரக இரும்பு பெண்மையின் ஒரே வாரிசான தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சருடைய ஒரு தொகுதி மானாமதுரை. இப்ப நீங்க எந்த நம்பிக்கையில இவங்க திருமதி வி.கே.எஸ் இங்க நல்லா செல்வாக்கா இருப்பாங்க, டப் ஃபைட் கொடுப்பாங்க, வெற்றி பெறுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கு இங்க தொகுதி? சின்னம்மா அம்மா காலத்துலேருந்தே அவங்கள கூட இருந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவங்க அம்மாவை வச்சுதான் முழுசாகவே ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த ஆற்றல் படைச்சவங்க சின்னம்மா. அவங்களுக்கு எந்த தொகுதி யாரை வேட்பாளர் போடணும்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி திலகராஜ் இந்த பகுதியில் எல்லா மக்களோடையும் நல்லா பழகக்கூடிய ஒரு வேட்பாளர், படித்த நபர். அதனால் அவருக்கு வாய்ப்பு கூட, அனைத்து மக்களும் இருப்பாங்க. இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது சின்னம்மானால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வேதனையில் இருக்கும். திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு துரோக கூட்டம் ஒன்று அவங்களோட இணைஞ்சு எடப்பாடி தலைமையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. அம்மா இருந்து பொறுமையாக இருந்து போன தேர்தலை விட்டு கொடுத்து பார்த்தாங்க. அதுலேயும் தோற்று இந்த இயக்கத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த முறையும் இந்த இயக்கத்தை தோக்க விட்டுருவாங்கன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சின்னம்மா வந்தாங்க. சின்னம்மா வந்தது எங்களுக்கு ஒன்ற அதிமுக உண்மையான தொண்டைங்களுக்கு இப்போ மன வலிமை தந்திருக்கு. சின்னம்மா வழியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவோம். முன்னாடி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் இந்த எதிர்த்தரப்பில் இருக்க பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி தருவோம்ன்ற பெரிய கோரிக்கை இருக்குது. இங்கே ஒரு எந்த வசதியும் கிடையாது. திருப்போணத்தில் கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. கழிவறையோ இல்லை தங்கு விடுதியோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவமானமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி தருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சின்னம்மா எப்பயுமே சொன்னதை செய்வாங்க. இல்லை, இப்போ திரு டிடிவி தினகரன் அவர் இதுதான் தியாக கட்சி, உண்மையான கட்சி அதிமுக கூட்டணி தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமமுக அதிமுகன்ட்டு வலிமையாக இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி? நாங்கள் அந்த அமமுக என்ற இயக்கமே சின்னம்மாக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கம் சின்னம்மாக்காவுக்கு தான் அங்கே போனோம் நாங்கள். அவர் இப்படி நடந்தது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்ததுனால அமமுக இருக்க அனைத்து தொண்டருமே சின்னம்மாக்காக தான் போனோம். அதனால சின்னம்மாட்டாயே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அவ்வளோதான். சின்னம்மா வழியிலே தான் நடப்போம். நிறைய வாக்கு வாங்குவீங்களா? ஓட்டுகள் நிறையா? கட்டாயம் வெற்றி வாய்ப்பாக சொல்கிற அளவுக்கு எங்களால் வாக்கு வாங்க முடியும். நல்ல உழைப்பு இருக்குது எங்கிட்ட, நல்ல இளைஞராக இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்த முடியும். பொறுப்பு தலைவரின் ரத்தத்தில் ரத்தமான பொறுப்பு தலைவியின் வலுவத்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான என் வருகை உடன்பிறப்புகளே, கொண்ட தமிழக வாக்காளர் பொதுமக்களே, சாத்தூர் தொகுதி வாக்காளர் பொதுமக்களே,
உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கையில பொறுத்து இப்ப நம்ம கரெக்டா சாத்தூர் இந்த தொகுதிக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு பாயிண்ட்ல அவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தொடர்ந்து இந்த பரப்புரையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பரப்புரையில முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, முதற்கட்டமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அடுத்து அந்த வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுறாங்க. இப்போ லோக்கல் பிரச்சனை அப்படின்னா திருப்புவனம் அந்த ஏரியாவில் அங்க சரியான பேருந்து நிலையம் இல்லை அப்படிங்கிறத முன் வச்சு பேசுனாங்க. சாத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா இங்க சரியா மின் விளக்குகள், தெருவிளக்குகள், இந்த அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத எடுத்துரைத்து பேசினாங்க. இந்த ஸ்பாட் சரியில்லை, கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுவோம். அங்கே நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சவுண்டும் அதிகமாக இருந்தது, அந்த ஸ்பீக்கர் சவுண்ட்ஸு. அதனால தான் கொஞ்சம் ஓரமாக வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஆடியன்ஸ்க்கு, நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு. திருமதி வி.கே. சசிகலா அவங்கள பொறுத்த வரைக்கும் வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுகிறாங்க. முக்கியமாக இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா சிவகங்கை, அடுத்து திருப்புவனம், இது திருச்சொகுளி, அருப்புக்கோட்டை, இப்போ சாத்தூர், இப்படி அவங்களுடைய பயணம் இருந்தது இல்லைங்களா. அதில் இப்போ சிவகங்கை எடுக்கிறப்ப வேலு நாச்சியார் அவங்களுடைய பெருமிதம், அந்த வரலாற்று பெருமிதத்தை அடையாளப்படுத்தினாங்க. அதே போல் இங்கே சாத்தூர் வந்திருந்தப்போ மண்ணின் மைந்தருக்கு, அதாவது திரு இசக்கி ராஜா தேவர், அவர் இந்த ஏரியாக்காரரு, ஸோ அவருக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவகங்கையில் பொறுத்த வரைக்கும் நான் சிறையில் இருந்தப்போ நான் உயிரோட வெளியில் வருவேனானே தெரியல, அந்தளவுக்கு எனக்கு எதிராக சதி நடந்தது அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமையை அட்டாக் பண்ணி பேசினாங்க. இங்கே சாத்தூரில் கொஞ்சம் தூக்கலாகவே அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் துரோகம் செஞ்சுட்டாரு, அவரை தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னு இசக்கி ராஜா அவங்களுடைய டீம் ஓப்பனாகவே இந்த மீட்டிங்கில் பேசினாங்க. இவங்களுடைய இந்த பரப்புரையை பார்க்குறப்ப நம்ம முன்னவே சொன்னது போல தான் குறிப்பான சவுத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்து, அதுலேயும் மிக முக்கியமாக சசிகலா அவங்களுடைய ஸ்பீச்சில் எல்லா தரப்பு பிரச்சனைகளும், அதாவது விலைவாசி ஏற்றம், இன்னொரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு, அதில் மிக முக்கியமாக இங்கே வாக்குறுதிகள் நிறைவேற்றல, கடன் சுமை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டு பேசினாலும் கூட வேட்பாளர்கள் தரப்பு, அதாவது திரு இசக்கி ராஜா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டைரக்டாகவே சமுதாய ரீதியிலாக முக்குளத்தோடு சமூகத்தினர் நம்மளை ஓரங்கட்டிட்டாங்க, குறிப்பாக பழனிசாமி அவங்களுடைய டீமு அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ சமுதாய ரீதியிலாக இப்படி வாக்குகளை அணிதிரட்டுறப்ப அது களத்தில் எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சாத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா திரு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர், அவர் போட்டியிடுறாரு. இப்போ அவருக்கான வாக்குகளில் ஒரு பெரிய சேதாரம் ஏற்படும். இப்போ இப்படி வாக்குகள் பிரியிறப்ப இன்னொரு பக்கம் அது தங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு ஆளும் திமுக கூட்டணி அவங்க கணக்கு போடுறாங்க. இதில் சமுதாய ரீதியிலாக குறிப்பிட்ட சில தொகுதிகளை மட்டும் அவங்க கையில் எடுத்து தீவிரமாக களமாடுவது அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட தொகுதிகளில், சாத்தூர், சிவகங்கை போன்ற தொகுதிகளில், மானாமதுரையிலலாம், இப்போ மானாமதுரை எடுத்துக்கிறப்ப அங்கே அதிமுக வலுவாக இருக்காங்க. ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கு இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பாஜகவுக்கு கொடுத்துட்டாங்க அதிமுக கூட்டணியில். இப்போ என்ன ஆச்சுன்னா திமுக அங்கே திருமதி தமிழரசி அவங்க இருக்காங்க, முன்னாள் அமைச்சர், அவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதை தடுக்கிற விதமாக போட்டி அப்படின்னா அந்த இடத்துல தென்னந்தோப்பு சின்னம் விகேஎஸ் அவங்களுடைய டீமுக்கும் அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி வாக்குகள் பெரிய அளவில் பிரிக்கிறப்ப அது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு சேதாரத்தையும் சில இடங்களில் திமுகவுக்கு சேதாரத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இவங்களுடைய பரப்புரைங்கிறது இதை மையமிட்டு தான் இருக்குது. களம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. நம்மளுமே இந்த பயணத்தில் வரப்போ நிறைய இடங்கள்ல சரியான சாலை வசதிகள் இல்லை, மின் விளக்குகள் இல்லை, இந்த இடம்லாம் குறுகலாக இருந்தது. பப்ளிக் பார்த்தோம்னா ஒரு வறண்ட பூமி போல இருந்தது. பப்ளிக் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு உண்மையான மாற்றத்தை கொடுக்குறவங்கள நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னொரு களத்திலிருந்து இன்னொரு தலைவருடைய பரப்புரையிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.